பரந்தாமன், மதுவிலக்கு குறித்து விசிக பேசுறதுடைய நோக்கத்தை திமுக சரியா புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை, நோக்கம் சரியாக இருக்குது. அவங்க மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் யாருக்கும் எந்த விதமான அச்சமோ பயமோ அல்லது கருத்து முரண்பாடோ எதுவுமே கிடையாது. இதில் ஏதாவது முரண்பாடு ஏற்படுத்தலாமா, கருத்து மோதல் ஏற்படுத்தலாமன்றதான் வெளியில் இருக்கிறவங்களுடைய எண்ணங்களாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்த கிளாரிஃபை பண்ண 2 பேரும் சிரிக்கிறாங்க. யாரை அவங்க சிரிச்சுட்டு போட்டோம், நாங்கள் எப்போ அடிச்சு பண்ணுறோம் வெளியே பார்த்துட்டு இருக்காங்களே. திரு பரந்தாமன் உள்ளே இருக்கிறவங்கன்னு சொல்லலை, அதனால வெளியில் இருக்கிறவங்க தான். வெளியில் இருக்கிறவங்க சொல்லி கருத்து, அதாவது எங்கள் கூட்டணிக்கு வெளியில் இருக்கிறவங்க, அவங்க கூட்டணிக்கு வெளியில் இருக்கிறவங்க அரங்கத்திலேருந்து பேசினாலும் அது சேர்ந்தது தான். அது எல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ இந்த சிரிப்பு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு எப்போது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறீங்கன்றாங்க. அது வந்து அவங்க முகத்தில் தான் நாங்கள் வந்து மகிழ்ச்சியை கொடுக்காம இருக்கிறோம். இப்போ நான் என்னென்னா, ஒரு விஷயத்த நீங்கள் அண்ணன் திருமா அவர்கள் வந்து நேற்று பேசும்போது, இந்த மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தினா 2026 வந்து தேர்தலில் வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி எத்தனை விஜய் வந்தாலும் இல்லை திமுகவுக்கு ஒன்றாக அந்த ஸ்பீச்சுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து முதல் முறையாக டெலிவரி பண்ணுற அந்த வாக்கியம் அல்ல. அண்ணன் பேசுனது என்னன்னா, எங்களுடைய செயற்குழு கூட்டத்தில், நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தினா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்றதை தடுக்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க. அதனால் வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இதுதான் ஒரு காரணமாக அமையணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டாக அவங்க புல் ஸ்டாப் வைக்கலை. ரெண்டாவது, இதை ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, அதை வச்சாதான் அடுத்த முறை நம்ம வந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பேசலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லும்போது, நான் என்னுடைய செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் இப்படி நான் பேசியிருக்கேன்னு அப்படி சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து மணி சார் சொல்லும்போது வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து சந்தித்த பிறகு தான் இந்த பாலை வந்து ஒன்றிய அரசின் மேலே வந்து தள்ளி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இல்லை சொல்கிறேன் கேளுங்க. அண்ணன் வன்னியரசு பேசும்போது கூட, இல்லை இது குறித்து நாங்கள் வந்து தீர்மானம் போட்டிருக்கோம், எங்களுடைய கூட்டங்களில் பேசியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒன்று, ஜூலை மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஜனாதிபதியினுடைய உரைக்கு நன்றி தெரிவித்து பேசக்கூடிய கட்சித் தலைவர்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து நேஷ்னல் ப்ரொஹிபிஷன் பாலிசியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கார். பார்லிமெண்ட்டில் பதிவாயிருக்கு. ஸோ அப்போ கூட நிர்மலா சீதாராமன் நம்மையார் கூட எழுந்து பேசும்போது, இதை உங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ப்ரீச் பண்ணுங்கன்ற அளவுக்கு கூட அவங்க வழக்கமான ஒரு துணியில் தான் பேசியிருக்காங்க. ஸோ இது இன்னும் முதலமைச்சரை வந்து சந்தித்த பிறகு தான் இது வந்து நேஷனல் பாலிசிக்குள்ளே அண்ணன் திருமா இதை கொண்டு போகணுன்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுன்றது தவறான நெரேட்டிவ். பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்க அவர் அங்கே பேசியிருக்கிறார். ரெண்டாவது, மதுவிலக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசும்போது திரும்ப திரும்ப மணி சார் சொல்லும்போது, இது ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக கொடுக்குறார் அரசின் மீது. ப்ரொமோட் எங்கே சார் பண்ணுது? ப்ரொமோட் இன் சென்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோட் இன் சென்ஸ் ஆஃப் டார்கெட் ஃபிக்ஸேஷன். எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ ஒரு ஜிஓ போட்டாங்க, கேளிக்கை கூடங்கள், அதாவது வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் மத்தியில் குடிக்கலான்ற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வரும்போது ஒரு எதிர்ப்பு வந்தது. முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்த பிறகு அதை வந்து வித்ஹோல்டு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த அரசு எங்கே ஒரு எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னும் போது, மக்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னும் போது, அதை வந்து இமீடியட்டாக எய்தர் டு வித்ரா ஆர் வித்ஹோல்ட் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம செய்கிறோம். 500 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னா சேல்ஸும் தானே படிப்படியாக புரியுது சார். நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். சேல்ஸை குறைக்கிறது செய்கிறதுங்கிறது வந்து நம்மளா பேசிக்கிறது தான் சார். இப்போ தீபாவளி முடிஞ்ச உடனே சார், தீபாவளி முடிஞ்ச உடனே பத்திரிகையாளராக கேட்குற கேள்விகள் தான். இது ஒன்றும் கவர்மெண்ட்டாக வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஒரு இதுக்கு நாங்கள் இவ்வளோ விற்றோம், இல்லை நாங்கள் வந்து கோஆப்டெக்ஸில் இவ்வளோ சேல்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி டாஸ்மாக் என்றைக்குமே ப்ரெஸ் ரிலீஸ் கிடையாது. இது பத்திரிக்கைக்காரலாம் ஏதாவது ஒரு கேள்வி எங்கேயா ஒரு டாஸ்மாக் டிஎம் கிட்ட கேட்கறது, இல்லை ஒரு எம்டி கிட்ட கேட்கறது, அதை வாங்கி உடனே இவங்க வந்து இவ்வளோ விற்பனை செய்யப்பட்டது, இது வந்து இவங்க வந்து ஒரு இலக்கு வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களா எழுதுறது தான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இது இலக்கு நிர்ணயம் பண்ணுறதோ, ப்ரொமோட் பண்ணுறதோ, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோ கிடையாது. அதனால் தயவுசெய்து வந்து எதிர்ப்பு குரல் வந்து உங்களுக்கு வேற எங்கேயாவது இருந்து வந்திருக்கு, எதிர்கட்சிகள்கிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி குரல் வந்திருக்குன்னா உங்களால் எளிதாக சமாளிக்க. ஏடிஎம் கிட்டேருந்து வந்திருந்தா நீங்க வந்து ஏன் நீங்க கடந்த காலத்துல செய்யல அப்படின்னு நீங்க பதில் சொல்ல. பாஜக கிட்ட இருந்து வந்துருச்சுன்னா நீங்க தேசிய அளவுல கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியும். இப்ப வந்திருக்கிற குரல் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கு, கூட்டணிக்குள்ளேருந்து வந்திருக்கு. அவங்களை தக்க வைக்க வேண்டிய தேவை கூட்டணியாக உங்களுக்கும் இருக்கு, உங்களை விட்டு வெளியில போக வேண்டாம் அப்படின்ற விருப்பம் அவங்களுக்கும் இருக்கு. இது எப்படி அமைக்கப்படா? ஒரு பாயிண்ட் முதல்ல கிளியர் பண்றேன். இந்த டிபேட்ல கூட்டணியை தக்க வைக்கிறதா இல்லையான்ற கான்செப்டுக்கே இப்ப நீங்க வர முடியாது.
ஏன்னா இந்த கூட்டணியிலிருந்து இது வந்து ஒரு கிராக் பிரேக்குக்கான வாய்ப்பே கிடையாதுன்றத அக்மாருக்கு அரக்கு சீல் போட்டு அண்ணன் தொல் திருமாவளவன் திமுகவுடைய பவள விழா மாநாட்டிலே பேசிட்டார். திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குழல் துப்பாக்கியோடு சேர்த்து இது மூன்றாவது குழல் துப்பாக்கி, இது சனாதனத்தையும் பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கிறது, நாங்கள் ஒன்று நின்று போராடுவோன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் சார், எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தனிப்பட்ட ஒரு வாய்ஸ் இருக்கக்கூடாதா? அந்த வாய்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதா? செய்யட்டுமே. இல்ல அது கூட்டணி நலனை பாதிக்கதா? நீங்க தான் சார் பதறீங்க. இதுல யாருமே பதறல சார். திமுக பதறல, விசிக இதுல பதறல. அவங்களுக்கான ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்துல வந்து ஒரு மாநாடு நடத்தி ஒரு கருத்தை சொல்றாங்க. திமுகவுடைய பிரதிநிதிகளை பேசியிருக்கோம். நான் கேட்குறேன் சார், இப்போ கேட்குறேன் சார், எந்த கட்சிக்கு இப்போ மன தைரியத்தோடு நாங்கள் மது விலக்கு பூரணமாக அமல்படுத்துறோன்னு சொல்கிறதுக்கு தைரியம் எந்த ஒரு கட்சிக்காவது இருக்கா? அதிமுகவுக்கு இருக்கா? பாஜகவுக்கு இருக்கா? பாமகவுக்கு இருக்கா? எல்லாம் பாமக பேசுகிறாங்களே தவிர ஆனால் யாரோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க? எல்லா இப்போ சார் ஒரு விஷயம் சார், எங்கள் திமுகவை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னா மற்றவங்களுக்கு, எங்கள் கூட்டணி இல்லாதவர்களுக்கு எங்கே உரிமை இருக்குன்னா அவங்க ஏதாவது ஒரு துரும்ப தூக்கி போட்டிருக்கணும். நீங்கள் கலைஞருடைய காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை குறைச்சதாக இருக்கலாம். அதாவது நேரத்தை குறைச்சது, பார்களை மூடினது, ஒரு ஜீவோவே போட்டோம். என்னென்னு கோயில், மாஸ்க்கு, சர்ச்சு, அப்புறம் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனு, இங்கெல்லாம் நீங்கள் வந்து அது வந்து 500 மீட்டர்ஸ்க்கு குறைஞ்சி இருக்கவே கூடாது. இதெல்லாம் என்னென்னா கடைகளோட எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடைமுறைகள், வழிமுறைகள். இப்போ சேல் அதிகமாகுதுன்னா சார் 10 இடத்துல விற்று இந்த இடத்துல நம்ம 5 ஆக்கும் போது 10 இடத்துல நான் வாங்கிவோம், 5 இடத்துக்கு போய் வாங்க தான் செய்வான். அப்போ எப்படி நீங்கள் வந்து இது சேல் அதிகமாகுது எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் நாட்களுக்கு அதிகமாக அதை வாங்குறவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது ஒன்று நான் கேட்குறேன், அரசாங்கம் இன்னைக்கு புது பிராண்டை நாங்கள் போட்டிருக்கோம், இதோ வாங்கி கொள்ளுங்கன்னு விற்பனை செய்தா? சொல்லுங்க. ப்ரொமோட்டர்னு சொல்கிறாரு மணி சார், அந்த வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் மதுவிலக்கு பாலிசியில் திமுகவை விட ஒரு தெளிவான ஒரு அரசியல் கட்சி, நடைமுறைப்படுத்தின கட்சின்றது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன் ஓப்பன் ஹார்ட்டடோட பூரண மதுவிலக்கை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சொன்னது எங்களுக்கு ஓட்டு போடலையே. படிப்படியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா நாங்கள் சொன்ன பிறகு எலெக்ஷன் கேம்பெயினில் பேசினாங்க. ஆனால் வந்து கூட செய்யவே இல்லையே. யார் இன்னைக்கு படிப்படியாக குறைக்கிறத கூட கடைகளை மூடுறது யாரு? திமுக கவர்மெண்ட் தான் மூடி இருக்கு. அப்ப என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு மற்றவங்க பேசுறது தான் என்னுடைய கேள்வி. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard